நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பனையூர்ல சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து சிடி நிர்மல்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, சம்மன் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இதை? கரூருடைய நெரிசல் சம்பவத்திலே முக்கியமான வீடியோ ஃபுட்டேஜுகள் எல்லாமே அவர்களிடத்திலே ஆதாரமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய சந்தேகம், விஜய் காலதாமதமாக 7 மணி நேரம் கழித்து வந்ததற்கு பின்னால், மிகப்பெரிய கிரௌடு அதிகப்படுத்தியதற்கு பின்னால், ஜனநாயகன் படத்தினுடைய கிளைமாக்ஸ் காட்சியை நேரடியாக லைவாக ஷூட் பண்ணுவதற்காகத்தான் அவர்கள் தாமதமாக வந்தார்கள் என்று நக்கீரன் போன்ற பெரிய ஊடகங்கள், புலனாய்வு இதழ்கள் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். ஏறத்தாழ சினிமா குரூப் டைரக்டர்லேருந்து முக்கியமான கேமராக்கள் எல்லாமே அங்கே செட் பண்ணியிருந்தது. அவர்கள் டிஎஸ்பி 50 அடிக்கு முன்னாடியே நிறுத்த சொன்ன போது கூட ஷூட்டிங் ஸ்பாட்டு கேமரா ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்கிறதுனால தான் அந்த இடத்திலே நிறுத்துவதற்கு அவர்கள் மறுத்தார்கள் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. எனவே அந்த கேரவனுக்குள்ளே யாரெல்லாம் இருந்தார்கள்? திரைப்பட இயக்குனர் இருந்தாரா? ஜனநாயகன் படத்தினுடைய டைரக்டர் இருந்தாரா? என்ன காரணத்திற்காக அப்படி நிகழ்த்தப்பட்டது என்பது குறித்த சில மர்மங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. சிபிஐ விசாரணை தொடங்கியதற்கு பின்னால் ஏற்கனவே விசாரித்த அஸ்ரா கர்க்கினுடைய முக்கியமான அறிக்கைகள், முக்கியமான தஸ்தாவேஜுகள், பதிவேடுகள் எல்லாமே, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஏன்னா அவரே ஏற்கனவே சிபிஐயில் அதிகாரியாக இருந்தவர், நேர்மையான ஒரு அதிகாரி என்று புகழ்மிக்கவர். அவருடைய அறிக்கையை அப்படியே ஒப்புக்கொண்டார்கள். ஒரு மாநில அரசினுடைய விசாரணை வளையத்திற்குள்ளே தீர்ந்து போக வேண்டிய இந்த வழக்கை சிபிஐ தான் தர வேண்டும் என்று இவர்களாகவே அச்சப்பட்டு கொண்டு, எங்கே கைது செய்து விடுவார்களோ, எங்கே சிறைப்படுத்தி விடுவார்களோ, எங்கே கொண்டு போய் நம்மளை போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிப்பார்களோ என்கிற அச்சத்தின் காரணமாக, அரசியல் ரீதியாக எதிர்ப்பதனால நம்மை பழிவாங்கி விடுவார்களோ என்கிற கற்பனை அச்சத்தின் காரணமாக இவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டார்கள். அது அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அதற்கு பின்புதான் பதுங்குகுடியிலே இருந்து பல பேர் வெளியிலே வந்தார்கள், நமக்கு தெரியும். இப்போது அந்த வேலுச்சாமிபுரம், கரூர் வேலுச்சாமிபுரத்திலே போய் அந்த பகுதியில் இருந்த மக்கள், அந்த சம்பவத்தை பார்த்த மக்களுடைய சாட்சியங்களை எல்லாம் சிபிஐ விசாரணைக்கு எடுத்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் பனையூருடைய அலுவலகத்திற்கு விசாரணைக்கு நீங்கள் அழைத்த போது வர வேண்டும் என்று சம்மன் கொடுப்பதற்கான ஏற்பாடு நடந்திருக்கிறது. இதில் என்ன சிக்கல் இருக்கிறதுனா, ஒரு மாநில கட்சியும் இன்னொரு மாநில கட்சியும் மோதிக்கொள்வது என்பது புதிதல்ல. ஏற்கனவே அதிமுகவும் திமுகவும் அப்படி எதிரெதிர் நிலைப்பாட்டுக்குள்ளே இருந்தார்கள். ஆனால் 2 மிகப்பெரிய ஆளுமைகளாக கலைஞர் கருணாநிதி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும், அல்லது எம்ஜிஆருக்கு பின்னால் ஜெயலலிதா அவர்களும் மத்திய அரசாங்கத்தினுடைய பிடிக்குள்ளே ஒரு நாள் சிக்கி கொண்டவர்கள் கிடையாது. மத்திய அரசாங்கத்தை தங்களுக்கு பின்னால் சுத்த விடுவார்களே தவிர, தங்களுக்கு பின்னால் அலைய விடுவார்களே தவிர, தங்களிடத்திலே சீட்டு கேட்டு கெஞ்ச விடுவார்களே தவிர, அவர்களிடத்திலே தூக்கி பொக்கிஷத்தின் சாவியை கொடுக்கிற பழக்கம் என்பது கடந்த கால அதிமுகவுக்கு கிடையாது, கடந்த காலத்தில் திமுகவுக்கு கிடையாது. ஆனால் திமுக இன்றைக்குமே கூட மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு அடிபணியாமல் இன்றைக்கு எஸ்ஐஆர் போன்ற தேர்தல் இந்த சீர்திருத்தம் மாதிரியான விஷயங்களிலே கூட அவர்கள் உடன்பாடு இல்லை என்பதை நேரடியாக எதிர்க்கிற இடத்திலே திமுக அப்படியே தான் இருக்கிறது. அதிமுக தான் சரணாகதி தத்துவத்திற்கு போய்விட்டது. இன்றைக்கு எஸ்ஐஆரை கூட எதிர்க்க முடியாமல் அதிமுக என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் அதை ஏற்றுக் கொடுக்கிறோங்கிறான். அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களும் பல பேர் இல்லாமல் போகக்கூடிய அபாயம் இருக்கிறது, தங்களுக்கும் அதிலே பாதிப்பு உண்டாகும் என்பதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட அவர்கள் யோசிக்காமல், விழுந்தே விட்டானையா நெடுஞ்சான் கிடையா என்று சொல்வதை போல மொத்தமாக அவர்கள் பாஜகவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததை போல நடந்து கொள்கிறார்கள். இதுல எஸ்ஏஆரை நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் தனியாக தான் எதிர்ப்போம், திமுக கூட சேர்ந்து எதிர்க்க மாட்டோம்னா, திமுக என்ன தனிப்பட்ட பிரச்சனைக்காக உங்களை அழைக்கிறார்கள்? அது என்ன திமுக மட்டும் பர்டிகுலரா அதிகமா மென்ஷன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. பாஜகவோ 2 இடங்கள்ல அவர்களுடைய நோக்கம் என்பது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதை தவிர, பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் விஜய்க்கு இருந்திருந்தால், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே யாருக்கு ஓட்டு போடுவது என்று கூட அவர் சொல்லலையே. நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு அவருக்கு தில்லில்ல, திராணி இல்லையே. ஒரு தனிப்பட்ட நடிகனாக இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் அவர் தைரியமா சொல்றாரு, இந்தியாவினுடைய மிக தீய சக்தியாக பாஜக இருக்கிறது, அது வீழ்த்தப்பட வேண்டும்னு. பிரகாஷ்ராஜுக்கு பின்னால் மிகப்பெரிய இவருக்கு மாதிரியான திரண்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர் பட்டாளம் அவருக்கு கிடையாது. அவர் ஒரு இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி, ஒரு கலைஞனாக, மனசாட்சி உள்ள கலைஞனாக மட்டும்தான் அவர் சொல்கிறார். அதுக்கு பின்னாடி அரசியல் பின்புலம் கிடையாது. அவர் சொல்கிறாரு,
எவ்வளோ பேர் சொல்கிறாங்களே. திரைப்பட நடிகை ரோஹிணி அவர்கள் சொன்னாங்களே சென்ற நாடாளுமன்ற தேர்தலில், நீங்கள் இதோடு நீங்கள் வந்து அரசியலிருந்து விடுதலை வாங்கிக் கொள்வது நல்லது, இந்தியாவிற்கு ஏதாவது நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் தேர்தலிலே போட்டியிடாதீர்கள் மோடி அவர்களே அப்படின்னு சொன்னாங்களே. இவர்களுக்கெல்லாம் இயக்க பின்புலத்தை வைத்துக் கொண்டு கூட சொல்லவில்லையே. அவர்கள் இந்த வாக்காளர், இந்தியாவினுடைய வாக்காளர்களில் நானும் ஒருவன், இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக பல பேர் பேசுகிறாங்களே. இந்த மாதிரி வெற்றிமாறன் பேசுகிறாரு, பல இயக்குநர்கள் பேசுகிறாங்க. சத்யராஜ் வந்து காசா இனப்படுகொலையை கண்டித்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு அவர் வர்றாரு, சத்யராஜ் வர்றாரு. எத்தனையோ கலைஞர்கள், திரைக்கலைஞர்கள் பல பேர் இருக்கிறாங்க. வெள்ளைக்காரன் காலத்தில் கூட அன்றைக்கு இருந்த நாடக நடிகர்கள் எல்லாமே முருகன் வேடத்திலே வந்து வெள்ளைக்காரனுக்கு எதிராக பாட்டெலாம் பாடியிருக்காங்க. அப்படியெல்லாம் வரலாறு உண்டு. அந்த நாடகத்தினுடைய மிகப்பெரிய முக்கியமான கதாபாத்திரங்களாக திகழ்ந்தவர்கள் எல்லாம் வெள்ளையர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை பாடியிருக்கிறார்கள். அப்போ வெள்ளக்கோக்கை இங்கே வராது அப்படின்லாம் பாட்டு பாட்டிருக்காங்க. மறைமுகமாக சுதந்திர உணர்ச்சி ஊட்டி இருக்கிறார்கள். கலைஞர்கள் எல்லா காலத்திலேயுமே அதிகாரத்துக்கு எதிரானவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர் என்ன சொன்னார் நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது, நான் இதை பற்றி பேச மாட்டேன்னாரு. பாஜக எதிர்ப்பு என்று வருகிற போது பம்புறாரு விஜய், திமுக எதிர்ப்பு என்று வருகிற போது திமிரி எழுகிறார். இந்த வித்தியாசத்திலேயே அவர் யாருக்கு வேலை செய்கிறார் என்பது தெல்ல தெளிவாக தெரிய வருகிறது. அதனால் சிபிஐ விசாரணையில் இவருக்கு என்ன நெரிசல் மரணத்தை நீங்கள் சிறப்பாக நிகழ்த்தி காட்டியதற்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம்னா சொல்ல போகிறாங்க தீர்ப்பில். எப்படி போனாலும் உங்களுடைய பிடி அங்கே இருக்கத்தான் போகிறது. அது சிபிஐ என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய பிடிக்குள்ளே இருக்கிறது, மத்திய அரசாங்கம் பாஜகவின் பிடிக்குள்ளே இருக்கிறது, பாஜக என்பது RSSின் பிடிக்குள்ளே இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எதிராகத்தான் இருக்க போகிறது. நீங்கள் புதிதாக ஒன்றை சாதிக்க முடியாது. திமுகவை வீழ்த்தி விட்டு அதை விட சிறந்த கட்சியை நீங்கள் உங்களால் கூட்டமே நடத்த முடியலை, உங்களால் பொதுக்கூட்டம் நடத்த முடியலை. இன்றைக்கு மறுபடியும் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு எப்படி பொதுக்கூட்டம் நடத்துவது, எப்படி ரோட் ஷோ நடத்துவது என்பதற்கெல்லாம் வழிகாட்டல் நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அடுத்த கூட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே பொது பிரச்சனைகளிலே பதுங்கு குடிக்குள்ளே போய் ஒத்த எஃப்ஐஆருக்கு எல்லாருமே காணாம போயிட்டாங்க. பதுங்கு குடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி களத்துக்கு வராமல் வெறும் அறிக்கைகளை மட்டும் வெளியிட்டு இன்ஸ்டாகிராமுக்குள்ளே மட்டுமே வைரல் ஆகிட்டு களத்துக்கே போகாமல் தன்னந்தனியாக இருந்துக்கிட்டு ஒரு அரசியலில் வெற்றி பெற்று விடலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதுதான். அரசியலில் அப்படி செய்யவே முடியாது. சாமானியர்களோடு உரையாடாமல் ஒரு அரசியலை நிகழ்த்தவே முடியாது. எனவே விஜய் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறாரா, அல்லது அவரை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து விஜயை ஏமாற்றுகிறார்களா என்கிற கேள்வி நமக்கு வரும். இப்போ அவங்க என்ன சிடி நிர்மல்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, சம்மன் மட்டும் தான் கேட்க வந்திருக்கிறார், சம்மன் மட்டும் தான் கொடுக்க வந்திருக்கிறாங்க, நாங்கள் என்ன ஒரு சில சிசிடிவி டேட்டா மட்டும் நாங்கள் கொடுத்துருக்குறோம், அதனால இதை பற்றி நீங்கள் பெருசாக எதுவும் பேசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதோட சிபிஐ அதிகாரிகளை வந்ததை சாதாரணமாக முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இல்லை, அவர்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் என்ற ஒரு நம்பி தானே நீதி வெல்லும்னு போடுறாங்க. விசாரணை தொடங்குகிற போதே எப்படி நீதி வெல்லும், விசாரித்து முடித்து தீர்ப்பு வந்த பின்பு நீதி வெல்லும் சொன்னால் பரவாயில்ல. சிபிஐ விசாரணைக்கு போனதுனாலேயே நீதி வெல்லும்னா என்ன அர்த்தம்? அப்போ சிபிஐ கையில் எடுத்த எல்லாவற்றிலையுமே வெற்றி பெற்று விடுவார்களா? எத்தனையோ தீர்க்கப்படாத பல வழக்குகள் சிபிஐயின் கையிலே தான் நிரந்தரமாக காத்து கிடக்கிறது. எனவே இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும் அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும் என்ன பெரிய வேறுபாடு விட போகிறது? அதனால் அரசியல் ரீதியாக இவர்கள் மக்களை சந்திக்காமல், களப்போராட்டத்தை சந்திக்காமல், இன்றைக்கு இந்தியாவிற்கு மிகப்பெரிய பேராபத்தாக, ஜனநாயகத்திற்கு ஒரு பேராபத்தாக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் சீர்திருத்தம் என்பது, தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது மிகப்பெரிய அபாயகரமான விஷயம் என்பதை எப்படி களத்திலே நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. அதற்கு விஜயிடத்திலே பதில் இல்லை. அதனால் இந்த கட்சி புஷி ஆனந்த் கட்சியாக இருந்தது, அது இப்போ ஆதவர்ஜுனாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் போனதாக தகவல் வருகிறது. ஜான் ஆரோக்கியசாமி தான் அன்புமணி ராமதாஸை மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி ஒரு பெரிய தலைவராக வரப்போகிறாரு என்று சொன்னார். கடைசியில் அந்த பத்திரிகைக்கு கொடுத்த காசு கூட அவங்களுக்கு அந்த கட்சிக்கு திரும்பி வரலை. விளம்பரம் செய்ததெல்லாம் வீணாகி விட்டது, வெள்ளலுக்கரைத்த நீராகி விட்டது. அந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் தாவேகாவை வழி நடத்துகிறார் என்று சொல்கிறார். எனவே புஷி ஆனந்த் என்பவரை அவருடைய அதிகாரம் பிடுங்கப்பட்டு தாவேகா என்பது முழுக்க ஆதவர்ஜுனா பக்கம் போய்விட்டது என்று ஒரு தகவல் வருகிறது. மொத்தத்தில் கட்சியை எப்படி வழிநடத்தப்பட வேண்டும், எப்படி முறைப்படுத்த வேண்டும், எப்படி நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்கான அடிப்படை முகாந்திரமே அவருக்கு தெரியல. அவரை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான எந்த முகாந்திரமும் அவருக்கு தெரியல. அவருக்கும் முன் அனுபவம் இல்லை, அனுபவம் மிக்க தலைவர்கள் யாரும் அருகிலே இல்லை. அவருடைய தந்தையார் போன்றவர்கள் கூட வழிகாட்ட முடியும் என்று சொல்வார்கள், அவரும் இப்போ பக்கத்திலே இல்லை, யாரோடையும் இல்லை, குடும்பத்தோடு சேர்ந்து இல்லை,
தாய் தகப்பனோடு சேர்ந்து இல்லை, யாரோடையும் இல்லை, தன்னந்தனியாக ஒரு கனவு நிலைப்பாட்டிலே விஜய் இருக்கிறார். கரை சேருவாரா என்பது மிகப்பெரிய கடினமான கேள்வியாக இருக்கிறது. எஸ்ஐஆர் குறித்து அவங்க பேசவும் ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகளை குறித்து அவங்களே வெளிப்படையாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிடுறீங்க, என்னன்னா வந்து இல்லை விஜய் வந்து எப்படியும் பிஜேபி கூட போயிடுவார், பிஜேபி கூட கூட்டணியில் போயிடுவார், அவர் பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருப்பார் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமாக ஏதாவது ஒரு வேலைகளை பண்ணிட்டு தானே இருப்பாங்க சார். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க பண்ணலாம் இல்லைங்களா? இல்லை, டிடிவி தினகரன் வந்து நாங்கள் வந்து விஜயோட ஒரு தனி அணி காண்பதற்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார். ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று பேசப்படுகிறது. அப்போ அதிமுகவிலிருந்து பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணியிலிருந்து கலட்டி விடப்பட்டவர்கள் டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இப்போ சமீபத்திலே வெளியேறிய செங்கோட்டையனாக இருக்கட்டும், ஏற்கனவே நெடுங்காலமாக அரசியலிலே துறவரம் பூண்ட சசிகலாவாக இருக்கட்டும், இவர்களையெல்லாம் அழைத்து பேசுவதற்கு, அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு ஒருவேளை விஜய் தயாராக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தனித்து போட்டி என்று சொல்வதன் மூலமாக அவர் யாரையும் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டாரே தவிர, அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஒப்புக்கொண்டுகிறவர்களுக்கு அவர் அணி அமைக்க தயாராக இருக்கிறார் என்றால், இந்த மாதிரி அரசியலிலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், பாஜகவால் கைவிடப்பட்டவர்கள், அதிமுகவால் கைவிடப்பட்டவர்கள் என்று ஒரு அரசியலிலே ஒரு அகதி முகாம் மாதிரி ஒன்று உருவாகிவிட்டது. அந்த அகதி முகாமுக்கு வேண்டுமானால் விஜய் தலைவராக இருக்கலாமே தவிர, அரசியலில் அவர் ஒரு முன்னணி கதாபாத்திரமாக மாற முடியுமான்னா ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் இருக்க முடியும். நடக்க போகிற தேர்தல் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் தேர்தல். பாஜக இடைச்சரகலாக உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் அதிமுகவும். ஆனால் அதிமுகவினுடைய வலிமை தான் அடுத்த 2ஆம் கட்ட அரசியல். அந்த அரசியலை பலப்படுத்துவதற்கு பதிலாக பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்து தன்னுடைய அணி சார்ந்தவர்களை, 2ஆம் கட்ட தலைவர்களை நீக்குகிற வேலையை தொடர்ந்து செய்கிறார். அப்படி நீக்கப்பட்டவர்களை ஒருவேளை விஜய் சேர்த்து கொண்டால் எப்படி வந்து பூத் ஏஜெண்ட் வந்து எப்படி போடணும், எப்படி தேர்தல் பயணம் செய்யணும் என்பது போன்ற அடிப்படைகளை கற்றுக்கொள்ளலாமே தவிர, வெற்றி வந்து வெகு தூரத்திலே தான் இருக்கிறது, அருகில் இல்லை. அதனால் தமிழ்நாட்டிலே வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி அவர்கள் எப்பொழுதுமே முதல் பரிசுக்கு ஆசைப்பட மாட்டார்கள், 3வது பரிசுக்கு ஆசைப்பட மாட்டார்கள், 2வது பரிசு முதல் பரிசுக்கு ஆசைப்படும், ஆறுதல் பரிசுக்காகவே தேர்தலில் நிற்பவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள். அவர்கள் வழக்கம் போல 4வது அணியில் இருப்பாங்க. 3வது அணிக்கு வேண்டுமானால் விஜய் முன்னேறி வரலாம். அதை கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, ஜனநாயகப்படுத்துவதற்கு அந்த கட்சியில் யாரும் இருப்பதாக தெரியவில்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.